உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன போஸ்ட் எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் முஷாந்திகா. நான் தர்மபுரியிலேருந்து வரேன். நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டிஎன்பிடிசிஎல் எடுத்திருக்கேன். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ கல்லூரி முடிச்சீங்க? நான் 2018ல் முடித்தேன். ஓகே. எப்போ படிக்க ஆரம்பிச்சீங்க ஏஐ? ஆக்சுவலி நான் 2020லேருந்து படிச்சிட்ருக்கேன். ஓகே. உங்களோட எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது வந்து என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். செகண்ட் அட்டெம்ப்ட். ஓகே. முதல் முயற்சியில் என்ன தவறு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறப்போ நான் என்னோட கன்சிஸ்டன்சி அவ்வளோவா இல்லை. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ செகண்ட் டைமில் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், YCT கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. ஓகே. டெக்னிக்கலில் ஜிஎஸ்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க மேம்? டெக்னிக்கலில் நான் அரௌண்ட் 130 போட்டேன். ஜிஎஸ்ல அரௌண்ட் 55 போட்டேன். ஓகேங்க. டெக்னிக்கல் பேப்பர் பற்றி சொல்லுங்கள். அதுக்கு நம்ம எந்த மாதிரி தயாராகணும், எப்படி படிக்கலாம் அப்படின்றது. ஆக்சுவலி டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்து சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ப்ளிட் அப் வந்துருச்சு. ஸோ அக்கார்டிங் டு சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம படித்தோம்னா போதுமானதாக இருக்கும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸு, அதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்தோம்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். ஏதாவது ஒரு 5 யூனிட் நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? மெயின் சப்ஜெக்ட் படிக்கணும்னா நம்ம எப்பயுமே சர்க்யூட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம், அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம படிக்கலாம். இப்போ இந்த 10 யூனிட்டும் படிப்பதற்கான சோர்ஸ் புக் அவைலபிளாக இருக்குங்களா மேம்? 10 யூனிட்கான சோர்ஸ் புக் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்காது. கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மேக்ஸிமம் அப் டு 7 சப்ஜெக்ட் அவைலபிளாக இருக்கும். ரிமைனிங் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதை வச்சு நம்ம YCT கொஷின்ஸ் வச்சு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கே ஒரு ஐடியா வரும். ஓகே. நீங்கள் எப்படி செல்ஃபாக படிச்சிங்களா, அகாடமி போனீங்களா மேம்? நான் செல்ஃபாக தான் சார் படித்தேன். செல்ஃபாக தான் படிச்சிங்க. அப்போ என்ன சோர்ஸில் படிச்சிங்க நீங்கள்? சார் நான் வந்து YCT கொஷின்ஸ் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின் சால்வ் பண்ணேன் சார். இப்போ பவர் சிஸ்டம்க்கு எடுத்துட்டிங்கன்னா CL வாத்வா இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடியே அரௌண்ட் 500 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி நான் படித்தேன் சார். ஓகே. இப்போ நம்ம கல்லூரியில் படித்தோம்னா மேம், நம்ம வந்து ரிட்டனுக்காக படிச்சிருப்போம், ஒரு மனப்பாடம் பண்ணியிருப்போம், இல்லை சம்பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம படித்து கிளியர் பண்ணியிருப்போம். ஆனால் MCQக்கு எந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க? அதுலேருந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றினீங்களா? எந்த மாதிரி பண்ணீங்க கல்லூரியில் படிச்சதுலேருந்து? ஆக்சுவலி நம்ம MCQ பார்த்தோம்னா எப்பயுமே 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் 2ல் தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து டாபிக் வைஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம அக்கார்டிங் டு கொஸ்டின் நம்ம அது வந்து நமக்கு எப்போ வரும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். கன்சிஸ்டன்சி அந்த மட்டும்தான் வரும். இப்போ டெக்னிக்கல் பேப்பர் இருக்கு இல்லையா? இப்போ எப்படி சொல்கிறது, நிறைய டெக்னிக்கல் படிக்கிறவங்க வந்து அதில் கோரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் ஜிஎஸ்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க ஜிஎஸ் பேப்பர்? ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் டெக்னிக்கலில் தான் ஸ்ட்ராங். ஜிஎஸ் வந்து நான் புதுசாக தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு டெக்னிக்கல் தான் சார். ஓகே. ஓகே. டெக்னிக்கல் ஜிஎஸ் எந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ஒரு நாளில்? இப்போ 1 டே ஸ்டடி பிளானில் இதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க, இதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? சார் இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு 50 to 60% நம்ம டெக்னிக்கலுக்கு தான் கொடுக்கணும். ஓகே. மேக்ஸிமம் அப் டு 70 நம்ம வந்து டெக்னிக்கலுக்கு தான் கொடுக்கணும். ரிமைனிங் 20 வந்துட்டு நம்ம ஜிஎஸ் கொடுக்கலாம் சார். அப்புறம் ஆப்டி இருக்குது, அதுக்கு ஒரு 10% கொடுக்கலாம் சார். அக்கார்டிங் டு மார்க் வெயிட்டேஜ் நம்ம கொடுத்தோம்னாலே கரெக்டாக இருக்கும் சார். ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்ம நல்ல ரேங்க் எடுக்க முடியும் இல்லையா? அஃப்கோர்ஸ் சார். ஆனால் வந்து நம்ம பார்த்தோம்னா 200 கொஷின்ஸ் வந்து டெக்னிக்கல் தான் சார் இருக்குது, 100 தான் சார் ஜிஎஸ். ஸோ நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும், ப்ராக்டிஸாக இருக்கட்டும், நமக்கு டெக்னிக்கலுக்கு தான் சார் தேவை. ஓகே. இப்போ 10 யூனிட் இருக்குது, அதில் ஒரு 6-7 யூனிட்ல தான் மேக்ஸிமம் ஒரு 160 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வெயிட்டேஜ் பார்த்து அதீத கேள்விகள் எதில் வருதோ அதுக்கு மட்டும் ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு 7 யூனிட் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் ஃபுல்லாக படிக்கிறது பெட்டரா, இல்லை எல்லாத்துலேயுமே ஓவராலாக எல்லாத்தையுமே படிக்கிறது பெட்டரான ஆப்ஷன்? சார் படிக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். இப்போ ஒரு 20 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் 18 வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் சார் முக்கியம். எல்லா சப்ஜெக்ட் டச் பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்ம படிக்கிறது ரொம்ப குவாலிட்டியாக படிச்சுக்கணும் சார். ஆப்டிடியூட் எவ்வளோ நேரம் ஒதுக்கிங்க மேம் ஒரு நாளைக்கு? ஆப்டிடியூட் வந்து நான் AMTN சேனல் தான் சார் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதில் வந்து 20 வீடியோஸ் இருக்குது. ஸோ அதுதான் சார் ப்ராக்டிஸும் பண்ணேன். ஸோ அது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 hours ஆச்சு சார். ஏன்னா அதனோட வெயிட்டேஜ் வந்து அரௌண்ட் 25 கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்கள் டெக்னிக்கலில் வந்து தியரியும் இருக்குது, ப்ராப்ளமேட்டிக்கும் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குமா மேம்? ஆமாம் சார். ஆனால் நிறைய வந்துட்டு தியரி கொஷின்ஸாக தான் சார் இருக்கும். வெரி ரேர் தான் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் சார். மினிமம் பர்சன்டேஜ் தான் சார் இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்களா, அப்புறமா ஆச்சுங்களா?
மேரேஜ் ஆயிட்டு தான் படிக்க ஆரம்பிச்சீங்க. ஆமாங்க சார். முன்னாடியும் நான் படிச்சுட்டு இருந்தேன் 1 இயர். அப்புறம் மேரேஜ் ஆயிட்டு படிச்சேன் சார். ஓகே. ஃபேமிலிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? கணவர்லாம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் ஆமா சார். எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க சார். ஃபேமிலி எல்லாருமே. ஓகே. படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்களோ சொல்லுங்க. சார் படிக்கிறது கன்சிஸ்டன்சியா படிங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சார். ப்ராக்டிஸ் நெறைய பண்ணுங்க. ஓகே. இந்த ஜர்னில நீங்க யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னா சொல்லலாம். ஜர்னியில் ஃபஸ்ட்டு நான் எனக்கே நன்றி சொல்கிறேன் சார். ஃபார் நாட் கிவிங் அப். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சார். ஓகே. ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். தேங்க்யூ சார்.